சிவகாசி படம் ஏப்ரல் 24 ரீ-ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான ஒரு பிரீமியர் ஷோ ஏப்ரல் 23 நைட்டு 7 மணிக்கு ஒரு சில செலக்டட் தியேட்டர்ஸ்ல பிரீமியர் ஆக போகுது. பிரசாந்த் நீல் என்டிஆர் காம்போல வரக்கூடிய மூவி அடுத்த வருஷம் ஜூன் 11 ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் மே 20 ரிலீஸ் ஆக போகுது. இதையும் இப்போ ஒரு போஸ்டர் விட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹை மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப நாளாக ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிற கமலஹாசனோட 237 படத்துக்கான ஷூட்டிங் இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆக போகிறது நியூஸ் வந்திருக்கு. இந்த டைமாவது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். KGF 3 பற்றி யாஷேப் அஃபிஷியலாக பேசியிருக்காரு. நிறைய பேர் இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கான பதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போதைக்கு அதெல்லாம் பிளான் பண்ணல. ஏன்னா அவரோட லைனப்ல டாக்ஸிக் அண்ட் ராமாயணா 2 எல்லாம் இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு அதெல்லாம் பிளான் பண்ணல. பிரசாந்த் நீல் அதுக்கான கரெக்டான ஸ்கிரிப்டை கொண்டு வந்தார் அப்படின்னா அந்த படம் சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஜெயிலர் 2 மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போதான் இந்த படத்துக்கான ஷூட்டிங் முடியும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. இப்போ இந்த மூவிக்கான ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. சீக்கிரமே மூவி ரிலீஸ் ஆகிட்டும். அண்ட் அவங்க ரிலீஸ் பண்ண ஸ்டில்ல பார்த்தீங்கன்னா வசந்த ரவி இருக்காரு. ஸோ அவர் இந்த மூவிக்குள்ள இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் கண்டிப்பாக மூவிக்குள்ள இருக்கும். ஸோ இது சீக்வலாகவும் இருக்கும், ப்ரீக்வலாகவும் இருக்கும். ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் ஏப்ரல் 24 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படுது. ஸோ ஏப்ரல் 24 வந்துருச்சு அப்படின்னா சீக்கிரமே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கேவிஎன் இப்பயே பேச்சுவார்த்தை போறதா சொல்லப்படுது. படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி சீக்கிரமே அதுக்கான ரிலீஸ் டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க முடிவு பண்ணிட்டு. சூர்யாவோட கருப்பு படம் மே 14 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்துக்கான ப்ரமோஷனுக்காக சூர்யா அண்ட் ஆர்ஜே பாலாஜி ஸ்ரீலங்கா போயிருக்காங்க. ஏன்னா இந்த லெவலில் இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ண அவங்க பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ரீலங்கால மூவிக்கான ப்ரமோஷன்லாம் பண்ணி பெருசாக நான் பார்த்தது இல்லை. ஆனால் இவங்க அங்கேயுமே ப்ரமோஷன் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கான ப்ரமோஷன் பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கரா மூவிக்கான டிக்கெட் புக்கிங்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த வாரம் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடும். சிம்புவோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. சிம்புக்கு அடுத்து வரக்கூடிய படம் அரசன் படம் தான். இதுக்கு அடுத்து அவர் அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷன்ல படம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவரு ரஜினி படத்துக்கு போவாருன்னு சொல்லப்படுது. ஸோ அரசன் படத்துக்கு அடுத்த படம் சிம்பு என்ன சூஸ் பண்றாரோ அதான். மகாவதார் பரசுரம் படம் பத்தி கேட்டிருக்காரு. இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவும் அப்டேட் கொடுக்கல. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். ஒரு சில மூவிஸ் கொடுத்து இந்த மூவிஸ் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இதுல பொறுத்தொழில் 2 துணிவு இந்த 2 மூவிஸ் மட்டும் தான் ஹிட். முக்குத்தியம்மா 2க்கான ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி மூவிக்கான ஷூட்டிங் முடிச்சிருப்பாங்க. இல்லைனா பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் மட்டும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கரெக்டான அப்டேட் அதை பத்தி வரல. இந்த கொஸ்டின் பெருசா இருக்குன்னு ஆன்சர் மட்டும் சொல்றேன். இதுக்கான பதில் டைரக்டருக்கு யார் நடிச்சு நல்லா இருக்குன்னு தோணுதோ அவங்களதான் அவங்க நடிக்க வைக்கிறாங்க. ஸோ அவங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி இந்த கேரக்டரை அவங்க மாத்திக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். நிறைய பேர் புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது நான் இன்னும் பார்க்கல. நான் பார்த்துட்டு இதுக்கான ரிவ்யூ சொல்றேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேரை கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் சித்தார்த்து தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவி அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.